சோனியா அருண்குமார் அவங்க வந்து பிரத்யேகமா ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்காக ஒரு வீடியோலாம் வெளியிட்டு பயங்கரமா உணர்ச்சி பொங்க பேசியிருக்காங்க. ஒரு பெண்ணா இருந்துட்டு ஒரு பெண்ணை வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணா இருந்து இன்னொரு பெண் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அரசியல் ரீதியா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன என்ன விமர்சனங்கள் வச்சோம்? நானோ இல்லை என்னோட மனைவியோ இல்லை சுத்தி இருக்கிற மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே என்ன அக்யூசேஷன் நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா, பதவி வாங்கி தரேன்னு சொல்லி சோனியா அருண்குமாரும் இப்ராஹிமும் பல நபர்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காங்கன்னு அலிகேஷன் வைக்கிறோம். இது தனிநபர் தாக்குதல்லையா வரும்? இது தனிநபர் தாக்குதல்ல தான் வரும். அப்படின்னா இதே சோனியா அருண்குமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமின்ற நபர் அதிமுகவிலையும் காசை வாங்கிட்டு தாவேகாவில விஜய்த்தையும் காசை வாங்கிட்டு வேலை செய்யறாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப இது தனிநபர் தாக்குதல்ல வராதா அப்படின்னு நம்ம கேட்கணும். இல்ல நீ தனிநபர் தாக்குதல்லாம் வருது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுடைய கட்சி பெண் அஜிதான்றவங்க விஜயோடைய கார் முன்னாடி போய் பாயும் போது இவங்க ஸ்டே ஸ்ட்ராங் பி ஸ்ட்ராங் அப்படின்லாம் போட்டவங்க எப்ப சிடிஆர் நிர்மல்குமார் வந்து கூப்பிட்டு அவங்க வராம அதே இடத்துல உட்காந்தாங்களோ உடனே அஜிதாவுக்கு திமுக முத்திரை குத்துறாங்க. ஆனா அதே அஜிதா இன்னைக்கு வரைக்கும் நேத்து கூட அந்த விசில் சின்ன வந்தோடனே விசில் எடுத்து சொந்த கட்சிக்காக அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல இவங்க சாயம் பூசினாங்க தனிநபர் தாக்குதல், நீ ஒரு திமுக கைகூலி அப்படின்னு பரப்புனவங்க தான் இதே சோனியா அருண்குமார். இவங்க அத்தைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அத்தைன்னு சொல்லிட்டா நீங்க இப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, விஜய் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னாரே அது என்ன நாகரிகமா? அவர் ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு. அவர் அங்கிள்னு சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருக்கலாம். உங்களை எப்படி சொன்னா நீ ஆண் சொல்றதையும் பெண் சொல்றதையும் எப்படி ஒப்பிட்டு பேசுவ? ஆண் சொல்றதையும் பெண் சொல்றதையும் ஒப்பிட்டு பேசுறது தவறு அப்படின்னா அஜிதாவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி, நம்ம உள்ள போய் விசாரிச்சா மேடம் தான் காலையில, அதாவது இசை வந்து வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய நெட்வொர்க்கை திரட்டி ஸ்ட்ராங்கா அக்யூஸ் பண்ணுங்க, போட்டு அபியூஸ் பண்ணுங்க, எல்லாரும் ஏவி விட்டது இவங்க தானே நமக்கு பின்னாடி தகவல் தெரியுது. இவங்க ஏன் பண்றாங்கன்னா உள்ள தாவேக்காவில் இவங்களுக்கு உள்ள ஒரு அங்கீகாரம் எல்லாமே போயிருச்சு. இப்ப இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி கட்சிக்குள்ள நுழையிறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறது. எப்படி பாரு இந்த பொண்ணு வெளியில கட்சி வெளில இருந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா நமக்காக பேசுது அப்படின்னு ஒரு கிரியேட்டிவ் செட் பண்றதுக்காக தான். சரி, இப்ப இவங்களுடைய பிசினஸ் என்ன? இதுதான் இப்ப இவங்களுடைய பிசினஸ். என்ன பிசினஸ் தெரியுமா? அப்படியே இவங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தவங்க இப்ப பிசினஸ் அண்டு லெக்ஷூர் ட்ரிப்பு, சைனாவுக்கு ட்ரிப்பு ஏற்பாடு பண்ற வேலைகள்ல இவங்க அப்படியே இறங்கியிருக்காங்க. இவங்களுக்கு என்னமோ ஸ்பா வச்சிருக்காங்க, என்னமோ அதெல்லாம் எனக்கு பர்சனல், அதெல்லாம் வேணாம். இவங்க இப்ப ஜேர்னலிசம் விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க ஜேர்னலிஸ்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவில் இருக்கும் போது பாஜகவோட பினாமியா இவங்க இருந்தவங்க தான். இவங்க கூடவே இருந்த ஒருத்தர் எனக்கு ஸ்டேட்மெண்ட்டா இது எல்லாமே சொன்னது. பாஜகவில் இவங்க இருந்தாங்க. அப்புறமா சிடிஆர் அதிமுகவுக்கு வரும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவங்க ஜெயா டிவில எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க. ஜெயா டிவில இருந்து அதிமுக வந்து கோகுல ஏதோ அவங்க பேர் என்ன இந்திராவா சம்திங் ஒரு ஐடி ஒன்று இருக்கும், அவங்களாம் ரொம்ப க்ளோஸ். அப்படி ஒன்னா இருந்தவங்க. அப்படியே அவங்க அங்கிருந்து திரும்ப அதிமுகவுக்கு சிடிஆர் போகும்போது நியூஸ் ஜேக்குள்ள ஒரு 3 பேர் உள்ள போறாங்க. ஒன்னு லவ் குரு, இன்னொன்னு கிஷோர் கேஸ்வாமி, மூணாவது இந்த மேடம். 3 பேர் போறாங்க. அதுல ஒரு ஆளு லவ் குரு வந்து தனியா வெளியே போயிடுறாரு, கிஷோர் கேஸ்வாமியும் வெளியே போயிடுறாரு, இவங்களும் வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய நடக்குது. அப்படியே டோட்டலா இவங்க விஜயுடைய கண்ணி ஆதரவாளராக மாறுறாங்க. அப்படியே ட்வீட் எல்லாம் போய் பார்த்தா ஒரு மனுஷனுக்கு ஒரு கொள்கை மாறல, சும்மா கொள்கை மாறுது இவங்களுக்கு. இவங்க வந்து இந்த இடத்துல பேசுறாங்க. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாங்க. சாய் ஜெகதீஷ்னு ஒரு பொம்பளை பொறுக்கி, அந்த பொம்பளை பொறுக்கி ஒரு யூடியூப் சேனல்ல வேலை செஞ்சான். அந்த யூடியூப் சேனல்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு அபியூஸ் பண்ணிடுறான். அங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஓடி போயிடுறான்னு அடிச்சு விரட்டிடுறாங்க. விரட்டினதுக்கு அப்புறமா அந்த பொம்பளை பொறுக்கி திருந்துவானான்னு பார்த்தா சொந்த கட்சி தாவேகா பெண்களையே தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஹாய் எப்படி இருக்க, போட்டோ அனுப்பு, எந்த வேணாம் இதை அனுப்புன்னு இன்பாக்ஸ்ல அபியூஸ். எல்லா பொண்ணுகளும் ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்பேஸ்ல வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க இந்த சாய் ஜெகதீஷ் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு. இந்த பொம்பளை பொறுக்கிக்கு தான் சோனியா அருண்குமார் ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன ட்வீட் போடுறாங்க? நான் இப்படிதான் ஒரு ஊடகத்துல திமுகவுக்கு எதிராக வேலை செய்யும் போது என்ன கார்னர் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. அதே மாதிரிதான் தம்பி சாய் ஜெகதீஷுக்கும் திமுகவுக்கு எதிராக செய்தி போட்டாரு, வெளியே எடுத்துட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த சாய் ஜெகதீஷ் அங்க ஒரு பொம்பளை பொறுக்கி வேலையை பார்த்தான். அந்த வேலையை பார்த்தனாலதான் அந்த நிறுவனம் வேலையை விட்டு எடுத்துச்சு. அதே மறுபடியும் இங்க வந்து ட்விட்டருக்குள்ள எல்லா பெண்களுக்கும் அபியூஸ், எல்லா பெண்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததுக்கு அப்புறமா அக்கௌண்ட்டையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். என்கிட்ட இன்னும் ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து எல்லாம் இருக்கு. இந்த பொம்பளை பொறுக்கிக்கு தான்
ஐஆர்எஸ் முன்னாள் அதிகாரி அருண்ராஜ் ஸ்டேஜ்டாங்க ஏதோ வாழ்த்து மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாரு. இப்படி எல்லாம் ஒரு கேவலமான லாபி. இந்த இந்த அக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆபாசமான ஒரு பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுல லைக்கு வேற. சை, இப்படி எல்லாம் பாக்குறவங்களுக்கு புத்தி எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஃபர்வேஸுங்கிற ஒரு ஆளு தர்ஷா குப்தான்ற ஒருத்தவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ல போய் நிக்கிறாப்புல. அவரு கட்சியோட மாவட்ட செயலாளர், பெரிய ஆளு. சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல என்ன பார்ப்பாங்கன்னு தெரியும். கொள்கையா படிக்க போறாங்க தெரியும். அதை பாக்குறாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி தரன்னு ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள போறாரு. இன்னைக்கு வரைக்கும் கட்சியை விட்டு தூக்கவே இல்லை. கட்சியை விட்டு தூக்கல. 100% ஆதாரத்தோட என்னால சொல்ல முடியும், தூக்கல. இப்படியான ஒரு பொம்பளை பொறுக்கி கட்சிகளா நிறைய உள்ள இருக்கிறாங்க. இவங்க வந்து எங்களை வந்து இன்னைக்கு அழுதுகிட்டே வீடியோ போடுறாங்க. இசை மேல வைக்கப்பட்ட, என் மேல வைக்கப்பட்ட சார்ஜ் என்ன? நீ ஒரு வானவில், உன் பொண்டாட்டி அங்க இது பண்ணுவ, இதை பண்ணுவ. இது வந்து இவங்க பண்றதும் நான் பண்றதும் ஒண்ணுன்னு இவங்க மர்ஜ் பண்றாங்க. நான் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? நீ பதவிக்காக காசு வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி பண்றீங்கன்னு வைக்கிறேன். இது அரசியல் விமர்சனம். இதை நீங்களும் ஜான ஆரோக்கியசாமிகிட்ட வச்சிருக்கீங்க, நானும் வைப்பேன், நானும் வச்சிருக்கேன். தனிநபர் தாக்குதல்ன்றது என்ன தெரியுமா? நான் ஒரு வானவில், உங்க ஒரு பட்டியல் போட்டீங்கல்ல, அதுல வந்து 9வது இடத்துல ஒரு அணியை உருவாக்கி இருக்கீங்க. ஒரு 9வது இடத்துல ஒரு திருநங்கைகள் அணின்னு. அதெல்லாம் நீங்க தயவுசெய்து எடுத்துருங்க. உங்க ஆளுங்க இப்படிதான் சித்தரிக்கிறாங்க. இப்படி குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே தனிநபர் தாக்குதல் எல்லாத்தையும் பண்றது, எல்லாம் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்ப என்னையுமே நூடாக்குறது, என் ஒய்ஃபை வந்து வேற மாதிரி சித்தரிக்கிறது, இந்த வேலை எல்லாத்தையுமே தொடர்ந்து பண்றாங்க. இதை நியாயப்படுத்துறதுக்காக இந்த அக்கா வராங்க. இவங்களை பத்தி இன்னும் நிறைய சொல்ல முடியும். ஜான ஆரோக்கியசாமி தான் இவங்களை வளர்த்து விட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருக்கு மேல சண்டை அதிகமாகி ஒரு ஸ்டார்டிங்ல ஜான ஆரோக்கியசாமி தான் நீ தாவேக்காவுடைய ஆதரவாளரா டிபேட் ஷோல உட்காருமா அப்படின்னு போய் அனுப்பிலாம் விட்டாரு. அதுக்கப்புறம் நீ போக கூடாதுன்னு நிறுத்திடுறாரு. அந்த கோவத்துல எனக்கு தனி யூனிட் கொடுங்க, நான் வச்சு பாத்துக்கிறேன்னு கேக்குறாங்க. இல்ல, இவங்களுடைய வேலை என்னன்னா, இங்க இருந்து இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசுறது, அங்க இருந்து இவரை பத்தி தப்பா பேசுறது, இங்க இருந்து இவரை பத்தி தப்பா பேசுறது. 4 பேர் ஒன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டா என்ன ஆகும்? யாரையா உன்னை பத்தி பேசுனா? உன்னை பத்தி யார் பேசுனா? உன்னை பத்தி யார் பேசுனா? என்னை பத்தி பேசுனா சோனியா, உன்னை பத்தி பேசுவாங்க, உன்னை பத்தி பேசணும். அப்ப நம்ம எல்லாரும் பத்தியும் தப்பா பேசி சிண்டு முடிச்சு வேலை பார்க்குறது இவங்க தானான்னு தூக்கி ஓரம் கட்டி விட்டாங்க. அந்த காண்டு தாங்காம தான் ஜான ஆரோக்கியசாமி டைரக்ட் தாக்குதல். சரி, அடுத்து வருவோம். கரூர் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் சோனியா அருண்குமார் தலைமையில நடக்குது. அந்த ஸ்பேஸ்ல கட்சியோட பொதுச் செயலாளரை ஏவி அவரை காலி பண்ற வேலையை சோனியா அருண்குமார் பண்றாங்க. சொந்த கட்சிக்கு எதிராக பண்றாங்க. இவங்க யாருக்கு உண்மையா இருக்காங்க? நீங்க எல்லாம் சமூக அக்கறை பத்தி பேசலாமா? சொந்த கட்சிக்கே உண்மையா இல்ல. சரி, இவங்க தாவேக்காவுடைய ஆதரவாளர் உறுப்பினர் கூட வேணாம். ஆனா இவங்களே சொந்த கட்சி நபர்களே அபியூஸ் பண்ணானுங்க. சோனியா அருண்குமார சொந்த கட்சி நபர்களே அபியூஸ் பண்ணானுங்க. ஈவன் அரசியல் ரீதியாவும் கேள்வி கேட்டானுங்க. உங்களுக்கு என்ன வேலை எங்க கட்சியை பத்தி பேச? நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்களா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, எங்களுக்கு தெரியும்னு அவங்களுமே கேட்டாங்க. அப்பெல்லாம் கேட்கல, சொந்த கட்சிக்காரனே அபியூஸ் பண்ணும்போது கேட்கல. இதெல்லாம் நடக்குது தொடர்ச்சியா. அஜிதாவை இவங்க ஓப்பன் அபியூஸ் பண்ணாங்க. அப்ப இவங்க எல்லாம் பண்றது இன்னைக்கு நாங்க அரசியல் ரீதியா வைக்கிற அந்த கருத்தையும் அவங்க பர்சனல் அட்டாக்கையும் ஒன்னாக்கி அதை நியாயப்படுத்தி ஒரு நரேட்டிவை கொண்டு வராங்க இந்த சோனியா அருண்குமார். சோ கால்டு நாங்க டிஎம்கே ஜேர்னலிஸ்ட் இருந்துட்டு போறோம். நான் வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, பேசிக்க. நீங்க யாரு? சோ கால்டு அன்அபிஷியல் தற்கூரியா இல்ல அன்அபிஷியல் தாவேக்கா உறுப்பினரா? நீங்க யாரு முதல்ல? உங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம திரும்ப கேட்போம். அப்ப இந்த நாங்க வைக்கிற எல்லாமே அரசியல் ரீதியான விமர்சனம். அத்தைன்னு சொன்னா கோவம் வருதுன்னா, ஸ்டாலின்னு சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும். அங்கிள் ஸ்டாலின்னு சொல்றீங்க, எப்படி கோவம் வராம இருக்கும் உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்ப இவங்கெல்லாம் நம்மளை பத்தி பேசக்கூடாது.